ஹலோ பேரண்ட்ஸ். பெற்றோர்களாக நாம் நம்ம குழந்தைக்கிட்ட படிப்பு பற்றி விளையாட்டு பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் செக்ஷுவல் அப்யூஸ்னு ஒரு டாபிக் வந்தால் மட்டும் அதை பற்றி நம்ம குழந்தைங்கிட்ட பேசணும்னு நினச்சாலுமே கூட அதை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி கொண்டு போகிறது, அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்கிறது, எப்படி புரிய வைக்கிறது, அப்புறம் நம்ம அதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியாத ஒரு டாப்பிக்கை நம்ம புதுசாக எடுத்து அதில் அது இன்ட்ரெஸ்ட் ஆகி வேறு விதமாக அதோட இன்ட்ரெஸ்ட் போயிடுமோ அப்படின்னு நமக்குள்ளே நிறைய குழப்பங்கள் ஏற்படும். இந்த வீடியோவும் இதுக்கப்புறம் வர ஒரு சில வீடியோஸும் நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்ட செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடு வழிகாட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக நம்ம குழந்தைக்கிட்ட செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி புரிய வைக்கணும்னா இதெல்லாம் வரிசையாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்க வளரும்போது இதுதான் கண், மூக்கு, வாய், கை, கால்னு சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி செக்ஷுவல் அப்யூஸ்க்கு சம்மந்தப்பட்ட உடல் உறுப்புகளையும் அதோட ப்ராப்பர் பேர் வச்சு அதுக்கான பேர் வச்சு அவங்களுக்கு ப்ராப்பராக சொல்லித்தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்பகங்கள், பிறப்பு உறுப்புகள் அண்ட் இடுப்பின் பின்புறம், அதாவது பட்டக்குன்னு சொல்கிற இடுப்பின் பின்புறம். உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன வார்த்தைகள் டீசெண்டாக மரியாதையாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள், என்ன வார்த்தைகள் அந்த உறுப்புகளுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சே அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் இந்த உறுப்புகள் செக்ஷுவல் அப்யூஸ் சம்மந்தப்பட்ட உறுப்புகளுக்கு அந்த உறுப்புகளுக்கு உடல் ரீதியான உபயோகங்களும் இருக்கும் அண்ட் பாலியல் ரீதியான உபயோகங்களும் இருக்கும். குழந்தைக்கு ஃபஸ்ட்டு அந்த உறுப்புகளோட சம்மந்தப்பட்ட உடல் ரீதியான உபயோகங்கள், ஸோ ஃபிசிக்கல் யூஸ் ஃபார் தட் ஆர்கன். செக்ஷுவல் யூஸ் அதை அப்புறம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உடல் ரீதியான உபயோகங்கள் என்னவோ அதை ஃபஸ்ட்டு சொல்லித்தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் கை சாப்பிட்றதுக்கு, விளையாடுறதுக்கு, காலை நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி. பெனிஸ்னு வச்சுக்கலாமே, ஆண்குறி எதுக்கு, யூரின் போகிறதுக்கு. இந்த இடுப்பின் பின்புறமான பட்டக் அது நம்ம உட்காரும்போது சாஃப்டாக குஷன் மாதிரி நமக்கு வலிக்காமல் இருக்கும். மார்பகங்கள் ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டி பாப்பாவுக்கு மார்பகங்கள் மூலமாக பால் புகட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி டீசெண்டாக ஃபஸ்ட்டு அதோட உடல் ரீதியான உபயோகங்களை அந்த உடல் உறுப்புகளோட ப்ராப்பரான பேர் வச்சு சொல்லித்தாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு பெரியவங்களான நம்ம அந்த உடல் உறுப்புகளை பற்றி பேசுகிறதுக்கு அசிங்கப்படவோ அவமானப்படவோ சங்கோஜப்படவோ கூடாது. அதை முதல்ல நம்மளை ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. இதுதான் ஃபஸ்ட் பார்ட். ஆல் தி பெஸ்ட்.